மா காத்தியாயினமா மந்திர். நீங்கள் தேவி உபாசகராக கண்டிப்பாக இங்கே ரிஷிகேஷில் அமைந்துள்ள இந்த அம்பாள் தரிசனம் பண்ணணும். எல்லா பெரியவங்களும் தலைவர்களும் இங்கே வந்து தரிசனம் பெற்று ஆசீர்வாதம் பெற்றிருக்காங்க. நம்ம தலைவர் ரஜினி சாரே வந்திருக்காருன்னா பாருங்களேன். எல்லாரும் வாங்க, அம்பாளோட அருளாசி கண்டிப்பாக பெறுங்க. யா தேவி சர்வபூதேஷு சக்தி ரூபேண சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமஹ. அம்பாள்னா சக்தி, அம்பாள்னா பக்தி, தெய்வீக பந்தம். அம்மாளுக்கும் பையனுக்கும் கணேஷ் பகவான் இங்கே பிரத்யக்ஷமாக இருக்கிறத உணர முடிகிறது. அம்பாள் இருக்கும் இடம் பதி பரமேஸ்வர் லார்ட் சிவா இங்கே உயிரோட்டமாக இங்கே பார்க்க முடியறது. அம்பாளும் அப்பனும் அருமையாக இங்கே காட்சி தராங்க. சிவ குடும்பம். நார்த்தில் என்ன விசேஷம்னா, நீங்களே உங்கள் கையால் எல்லா பகவானுக்கும் அபிஷேகம் பண்ணி சோடச பூஜை பண்ணுற பாக்கியம் இங்கே கிடைக்கிறது. ஈஸ்வரஸ்ய ராமக ராமஸ்ய ஈஸ்வர ராமேஸ்வரக. பகவான் சிவன்னா ராமர், ராமர் இருக்கும் இடமெல்லாம் சிவன் இங்கே பார்க்க முடியும். வருடத்தில் 4 முறை நவராத்திரி வருது. ரித்துச்சரியா. ஒவ்வொரு 4 மாதத்துக்கு அப்புறம் கிளைமேட் சேஞ்ச் ஏற்படுறது. அந்த கிளைமேட் சேஞ்ச் அப்போது நம்ம உடல்நிலை, மனநிலை, புத்தி முன்ன பின்ன ஆகுது. அதை சமமாக வச்சுக்கிறதுக்கு நம்ம ரிஷிகள் முனிகள் இந்த வழிபாட்டு முறைகளை ஏற்படுத்தினாங்க. வைதிக முறைப்படி ரிக் யஜுர் சாம அதர்வண வேதப்படி இங்கே எல்லா பகவானுக்கும் ஆவாகனம் பண்ணி முறையாக மண்டலம் அமைத்து 9 நாளும் சிறப்பாக பூஜைகள் புனஸ்காரங்கள் பண்ணி ஹோமம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். நவராத்திரி சமயத்தில் இங்கே வர்றது இன்னும் ரொம்ப விசேஷம். சிம்ஹவாகினி சாமுண்டா காத்யாயணி நமோஸ்துதே துஷ்ட சம்ஹாரகாரிணி பக்தரக்ஷிணி பாலயமாம். நவராத்திரி சமயத்தில் ஆவாகன மூர்த்திகளுக்கு பூஜையெல்லாம் பண்ணிட்டு கடைசி நாள் அன்று ஹோமம் ரொம்ப விசேஷமாக இங்கே செய்வதை பார்க்க முடிகிறது. அதன் பிறகு நவகன்யா பூஜை. தேவியே வந்து அமர்ந்து பூஜைகள் குழந்தைகளுக்கு.